பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய தமிழக வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி வெள்ளிப்பதக்கம் வென்று சாதித்தார். இதேபோன்று மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சிவன் ஆகிய இருவரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பாரிஸிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த 3 வீராங்கனைகளுக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. பல்வேறு தடைகளை கடந்து தங்களது கனவு நிறைவேறியிருப்பதாக பதக்கம் வென்று திரும்பிய வீராங்கனைகள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். எனக்கு வெட்டினரியில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றதுனால எனக்கு ஓடி கிடைக்கல ட்ரைனிங் பண்ணுறதுக்காக. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், உதயநிதி சாரை போய் மீட் பண்ணோம். நாங்கள் கோச்சு, அப்பா எல்லாம் போய் மீட் பண்ணோம். இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி ஓடி கிடைக்கல ட்ரைனிங்காக, என்ன சார் பண்ணுறது, கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படின்னு. உதயநிதி சாரும் அப்புறம் மெம்பர் செக்ரட்டரி மேக்நாத் ரெட்டி சார் அவங்களோட ஓன் எஃபர்ட்டில் எங்களுக்கு ஜிஓ பாஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்கள் யூனிவர்சிட்டிக்கு ரிலீவ் பண்ண சொல்லி. ஸோ எனக்கு ட்ரைனிங்காகவும் டில் பாராலிம்பிக்ஸ் வரைக்கும் எனக்கு ரிலீவ் பண்ண சொல்லி அவங்க தான் பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. அதோட ஃபீட்பேக்காக இந்த சில்வர் மெடல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை நான் இவ்வளோ லேட் நைட்டில் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்கன்னு. அதுவும் இல்லாமல் நான் மெடலோட வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் பாராலிம்பிக்ஸ். அதுலேயும் நான் மெடலோட வந்திருக்கேன். அந்த பிரான்ஸ் மெடல் மேட்ச் அன்னைக்கு காலையிலையும் ரொம்பவே டவுன் ஃபீலிங்காக இருந்தது. இருந்தாலும் நான் என்னோட சைக்காட்ரிஸ்டோட பேசினேன், கோச்சஸோட பேசினேன். அப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணி அப்புறம் எனக்கு என்ன நான் இழந்தேனோ அதை பிரான்ஸ் மெடல் மேட்ச்ல காட்டணும்ட்டு நான் போயிட்டு ஆடினேன். பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அங்கே ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு திரும்பி வந்திருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் பிரேக் எடுத்து மறுபடியும் நல்ல ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிரான்ஸ் மெடலை அடுத்து LA 28ல் கோல்டாக மாற்றி திருப்பி இங்கே வரணும்.